கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தில் மிக முக்கியமானது கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுதல். இதுதான் இன்றைய என் கருத்தில் இல்லை என்றால் நீ வெளியே போயிரு, வேலையை ஆரம்பிச்சிரு, வேறு தலைமைக்கு போயிரு, வேற எங்கேயாவது போயிரு என்று பிரிவதற்கு முதல் காரணம் முடிவெடுப்பது. இவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொல்லிட்டா அதுக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் ஒரு மனிதருடைய வழியையும் அடையாளம் காட்டி இவர் உறவை வைத்துக் கொண்டால், இவர் உறவை எதிர்த்தால் அவரோடு நாமும் உறவை வைத்துக் கொள்ளலாம், நாமும் எதிர்க்கலாம், இவரை பின்பற்றலாம் கண்மூடித்தனமாக என்று ஒருவரையும் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ்வை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், யார் ஒருவன் இமாம்களில் ஒரு இமாமை மட்டும் பின்பற்றி மற்ற இமாம்கள் அனைத்தையும் புறக்கணிக்கிறாரோ அவர் சஹாபாக்களில் சில சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு மற்ற சஹாபாக்களை புறக்கணித்த ஷியாக்களை போன்றும் ஹாரிஜியாக்களை போன்றும் தான். ராஃபிதாக்கள் ஷியாக்கள் தான் குலஃபா உர் ராஷிதீன், அந்த 3 பேரையும் மறுத்து அலி அவர்களை உயர்த்தினார்கள். ஹவாரிஜிகள் உஸ்மானையும் அலியையும் பழித்துவிட்டு மற்ற சஹாபாக்களை இணைத்தார்கள். இவர்கள் எப்படி வழிகட்டவர்களோ, இவர்கள் எப்படி மனோ இச்சையின்படி நடப்பவர்களோ அப்படித்தான் ஒரு இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வேன், மற்ற இமாமுடைய எந்த கருத்தையும் நான் மதிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்திலே வந்து உன்னுடைய ஷேக் யார் என்று கேட்டால் நீ சொல் ஷேഖி ரசூலுல்லாஹ். உன்னுடைய மன்ஹஜ் எதுவென்று கேட்டால் நீ சொல் அல் குர்ஆன் வ சுன்னah. உன் ஜமாஅத் எதுவென்று கேட்டால் நீ சொல் முஸ்லிம்களுடைய ஜமாஅத். நாங்கள் உலமாக்களை வணங்குபவர்கள் அல்ல, உலமாக்களை மதிப்பவர்கள்.